அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது போன்ற கதைகளை தினமும் கேட்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கதையின் பெயர் மனைவியின் கண்ணீருக்கு என்ன காரணம். காதலித்து திருமணம் செய்த அன்பான ஒருவனின் டைரியில் சில பக்கங்கள். என் மனைவிக்கு என் மீது அளவற்ற அன்பு. இருவருடைய குடும்பத்தினரின் முழு சம்மதத்துடன் விமர்சையாக எங்கள் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து 3 மாதங்கள் வேகமாக நகர்ந்துவிட்டது. கல்யாணத்திற்காக, அதன்பின் தேன்நிலவிற்காக என ஏகப்பட்ட லீவ் எடுத்ததன் விளைவு இப்போது ஆபீஸில் வேலை அதிகமாகிவிட்டது. அதிலும் கடந்த 2 வாரமாக வேலை முடித்து உறங்கப் போவதற்கு இரவு 1 மணிக்கு மேல் ஆகிவிடுகிறது. இன்றும் அதுபோல் இரவு லேட்டாக எங்கள் ரூமிற்குள் தூங்கச் சென்றேன். அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாமல் குட் நைட் கிஸ் கொடுக்க அருகில் குனிந்தபோது கவனித்தேன். அவள் கன்னங்களில் கண்ணீர். கன்னத்தை தொட்டு பார்த்தேன். அதிலே கண்ணீர் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. சற்று நேரத்திற்கு முன்னர்தான் அவள் தூங்கியிருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆனால் கண்ணீர் தூங்கவில்லை. ஏன் கண்ணீர் விட்டு அழுது தூங்கினாள்? என் மனதில் பல கேள்விக்குறி முளைவிட்டது. அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன துயரம்? மாமியார் மருமகள் பிரச்சனையா? அல்லது சொந்தக்காரங்க யாராவது ஏதும் திட்டியிருப்பாங்களா? இல்லை அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதும் பிரச்சனையா? இரவில் லேட்டாக வருவதால் என் மேல் ஏதும் கோபமாக இருக்குமோ? பல கேள்விகளுடனும் குழப்பத்துடனும் நான் உறங்கப் போனேன். அப்படியே உறங்கியும் போனேன். மறுநாள் அதிகாலையில் எழுந்து பெட் காஃபியுடன் என்னை எழுப்பினாள். வழக்கம் போல் பளிச்சென்ற அவளது புன்னகை பூத்த முகம். இரவில் அழுததற்கான எந்த அறிகுறியும் இல்லை. காஃபி அருந்தியபடியே அவளிடம் நைஸாக கேட்டேன், ஏன் இரவில் அழுதிருந்தாள் என்று. அப்படி ஒன்றும் இல்லை, அழவே இல்லை என்று சாதித்து விட்டாள் அழுத்தக்காரி. என் காதல் மனைவிக்கு என்னிடம் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத துயரம் அவளை வாட்டுகிறது என்பது என் நெஞ்சை பிசைந்தது. நாங்க ஆசைப்பட்ட மணவாழ்க்கை அழகாக ஆரம்பித்திருக்கும் போது அவளுக்கு கண்ணீர் விடும் அளவிற்கு என்ன மன கஷ்டம்? யோசனையுடன் குளியல் அறைக்குள் சென்றேன். அங்கு நின்றபடி மெதுவாக அவளை பார்த்தேன். அவள் பெட்ரூம் கண்ணாடி ஜன்னலில் இரவு பெய்த மழைத்துளியின் ஈரத்தில் ஏதோ கிறுக்கிக் கொண்டிருந்தாள் விரல் நுனியால். வெளியே எங்கோ பார்த்தபடி. நான் குளியல் அறையில் இருந்து வெளியில் வரும்போது நான் குடித்து முடித்திருந்த காஃபி கப்புடன் படுக்கை அறையை விட்டு வெளியேறி இருந்தாள். நான் ஈர தலையை துவற்றியவனாக மெதுவாக ஜன்னல் பக்கம் சென்று அவள் எழுதிய வார்த்தையை படித்தேன். அப்பா. மழைத்துளியின் ஈரத்தில் அப்பா என்று எழுதியிருந்தாள். சூரிய கதிர்பட மெதுமெதுவாக அந்த எழுத்துக்கள் மறைந்து அவள் கண்ணீருக்கான காரணத்தை எனக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. உறுத்திய இதயத்தில் ஒரு முடிவோடு நான் சாப்பிட மேசை முன் அமர்ந்தேன். அவளுக்கு பிடித்த பாடலை முணுமுணுத்தபடி காலை டிஃபன் பரிமாறினாள். நாங்கள் காதலித்த நாட்களில் விளையாட்டாக அவள் பாடுவதை கிண்டல் அடித்து விட்டேன். அதிலிருந்து நான் எவ்வளவு கெஞ்சினாலும் என் முன் சத்தமாக பாடவே மாட்டாள் ரோஷக்காரி. ஆஃபீஸுக்கு செல்லும் என்னை வழியனுப்ப வாசல் வரை என் லேப்டாப் பேக்கை தூக்கி கொண்டு வந்தவளிடம், ஒரு வாரத்திற்கு தேவையான ட்ரெஸ் நம்ம 2 பேருக்கும் பேக் பண்ணி வச்சிடு. இன்னைக்கு நைட் நாம் வெளியூர் கிளம்புறோம். 1 வாரமா? எங்கே போகிறோம்? அது ஈவினிங் ஆஃபீஸில் இருந்து வந்து சொல்கிறேன். ஆஃபீஸ் ட்ரிப்பா? என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை. அப்போ எங்கே போகிறோம் நாம்? ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கிற? சும்மா ஒரு வெளியூர் ட்ரிப் அடிச்சிட்டு வாரோம், அவ்வளவுதான். ஓகே? இல்லை, ஹனிமூன் ட்ரிப்பும் போயிட்டு வந்துட்டோம். உங்கள் ஆஃபீஸில் வேற உங்களுக்கு ரொம்ப ஒர்க். ஆஃபீஸ் ட்ரிப்பும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதான் எங்கே திடீர்னு ட்ராவல் பண்ணுறோம்னு. அதான் ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல. அது வரைக்கும் பொறுமை இல்லையா? மை மைண்ட் வாய்ஸ். சஸ்பென்ஸோடவே இரு. என்கிட்ட கூட சொல்லாமல் தனியாக அழுன்னு அழுவியா நீ? புஜ்ஜி, ஈவினிங் சொல்கிறதை இப்போவே சொன்னாதான் என்னவாம்? அடிப்பாவி, புஜ்ஜின்னு செல்லமாக கொஞ்சி நைஸாக கேட்குறியா? ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுமா பட்டுக்குட்டி. நான் பதிலுக்கு கொஞ்சினதும், ஐயோ
நம்மற்றை வேஸ்ட்டாக போச்சுதேன்னு அவள் மனசில் நினைக்கிறது அவள் கண்ணில் தெரிஞ்சுது. அதை ரசித்து கொண்டே அவள் நெற்றி உச்சியில் முத்தமிட்டு நகர்ந்த என்னை என் ஷர்ட் காலர் பிடித்திழுத்து ஒரு இச் கொடுத்து அனுப்பினாள். மாலை சொன்னபடி ஒரு வார லீவுடன் வீட்டுக்கு வந்தேன். அவள் எதுவும் கேட்கவில்லை. நான் குளித்து ஆடை மாற்றி சிற்றுண்டி அருந்துவிட்டு புறப்பட தயாரானேன். ஒரு வார ட்ரெஸ் எடுத்திருக்கல்ல? ஆமாங்க, உங்கள் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சேவிங் செட்டு, க்ரீம் எல்லாம் எடுத்தாச்சு. கேஸ் கனெக்ஷன், வாட்டர் டேப் எல்லாம் மூடியாச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. சரிங்க. என்ன ஒரு ரோசக்கார புள்ள. எங்கே போகிறோம்னு மாலையில் வந்த பின் என்னிடம் கேட்கவே இல்லை. அந்த இரவு தொடங்கும் நேரம் வாயிற்கதவை பூட்டி கொண்டு இருவரும் புறப்படுகிறோம். அவள் விழி ஓரத்தில் கண்ணீர் துளி ததும்பி நின்றது. நான் தழுதழுக்க சின்ன விசும்பலுடன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க என்றபடி என் தோளில் சாய்ந்தாள். எதுக்குடி பட்டு? நாம் இப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு தானே போகிறோம். சொல்லுங்க. எப்படி தெரியும்டி? எப்படி கண்டுபிடிச்ச? உண்மையை சொல்லுடி. பொசசிவ்னஸ் கலந்த காதலை 3 மாதத்திற்கு அப்புறமா உங்கள் கண்ணில் காலையில் நான் பார்த்தேன். கண்டிப்பாக அதுக்கு என் அப்பா மட்டும்தான் காரணம்னு எனக்கு தெரியும். அடிக்கல்லி, இறைவா, அப்பா மேல் பாசம் பொழியும் ஒரு மகளை எனக்கு சீக்கிரம் வரமாக கொடு என்ற வேண்டுதலோடு இனிதான அந்த இரவில் அவளோடு பயணிக்க காரின் கதவை திறந்தேன். வாசகர்களுக்கு மிக்க நன்றி.